காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசணும்? உனக்காக இத்தனை வருஷமா காத்திருக்கேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாரே. மேடம், உங்களுக்கும் இவருக்கும் சட்டப்படி கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் நடந்தது சார், ஆனா சட்டப்படி நடக்கல. சட்டப்படி நடக்கலையா? அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆமா, உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. உன் பொண்டாட்டி கையால சாகுறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. புரியலையேம்மா. சட்டப்படி கல்யாணம் நடக்கலைன்னா அப்புறம்? சார், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே குஜராத் தான். நான் என்னதான் ஒரு குஜராத்தி பொண்ணா இருந்தாலும் என்னோட பேரண்ட்ஸோட பூர்வீகம் தமிழ்நாடு தான். நான் நம்ம அகமதாபாத் பிரான்ச்சில் தான் சார் ஒர்க் பண்ணுறேன். இவரும் நானும் அங்கே ஒன்றா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள பழக்கம் ஆச்சு. 3 வருஷமாக பழக்கம். இவரும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலிச்சோம் சார் 3 வருஷமா. கல்யாணங்கிற பேச்சு வரும்போது அவரோட பாட்டியோட சொந்த ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். இங்கே வந்ததுலேருந்தே நான் ஃபோன் பண்ணாலும் சரியாக பேசுறது கிடையாது, அவராகவும் எனக்கு சரியாக கால் பண்ணுறது கிடையாது. இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்தாரு சார் குஜராத்துக்கு. அப்பவும் நான் கல்யாணத்தை பத்தி கேட்டேன். இவர் பிடி கொடுத்து பேசவே இல்லை. டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பாட்டியோட சொந்த ஊருக்கே போக போறதா சொல்லிட்டு இங்க கிளம்பினாரு. நான் எப்படி பேசினாலும் இவர் பிடி கொடுத்தே பேசாததுனால இவர் என்னை ஏதோ ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. நான் அதனால இவர்கிட்ட சண்டை போட்டேன். நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். நான் அப்படி சொன்னதுனால அன்னைக்கு ஊருக்கு கிளம்புற அன்னைக்கே ஒரு கோவில்ல வச்சு எங்க முறைப்படி எனக்கு தாலி கட்டினாரு. அவ்வளவுதான் சார். இது எங்க வீட்டுல பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, இவங்க அப்பாவுக்கும் தெரியாது. அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காமா? சார், இவர் ஊருக்கு கிளம்புற அவசரத்துல அந்த கல்யாணம் நடந்ததுனால போட்டோகிராஃபர் வச்செல்லாம் போட்டோ எதுவும் எடுக்கல. என்னோட மொபைல்லையும் இவரோட மொபைல்லையும் தான் போட்டோ எடுத்தோம். அதுதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணல சார். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கும் போது குஜராத்ல எடுத்த போட்டோஸ், கல்யாணத்தப்போ என்னோட மொபைல்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க சார். அரவிந்த், இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையா? அப்போ உண்மைதான் இல்லையா? சார், இருந்தாலுமே இது என்னோட பர்சனல் சார். பர்சனல் தான் அரவிந்த். இப்போ பிரச்சனை நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பத்தி இல்ல. நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட கையோட இங்க வந்து உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு எதுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணு கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லி கேட்டிருக்கீங்க. அடங்குப்புறானே. அன்னைக்கு இந்த அரவிந்த் பைய நம்ம வெண்ணிலாக்காவை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போனான்ல, அப்ப நம்ம கூட போய் ஒட்டு கேட்டமே. அப்ப கருப்பண்ணே இந்த அரவிந்த் பையில பேச விட்டு வேடிக்கை பார்த்தாருல, அது இதுக்கு தான் போலடா. இப்படி ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணத்துக்கு இல்ல இன்னொரு 2 கல்யாணத்துக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அதனாலதான் மானசி அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அவங்களோட பாதுகாப்பு கருதி. அரு, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி அரு மனசு வந்தது? கொஞ்சம் பொறுமையாருன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இங்க என்கிட்ட பேசுங்க அரவிந்த். நீங்க பண்ண தப்பு எல்லாமே எவிடன்ஸோட இருக்கிறதுனால பேங்க் அபிஷியல்ஸ் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஒண்ணு, நீங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி சைன் போட்டு கொடுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா 6 மாசம் சஸ்பென்ஷனோட முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா உங்களை வேலையை விட்டு தூக்குறது தவிர வேற வழி இல்லை அரவிந்த். முடிவு உங்க கையில. ஒத்துக்கிறேன் சார், சைன் போடுறேன். ஓகே, குட். உங்களோட ஆர்டரை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம குஜராத்ல இருந்து நீங்க இங்க ப்ரமோஷனோட தான் வந்திருக்கீங்க. அந்த ப்ரமோஷனையும் கேன்சல் பண்ண சொல்லி பேங்க் அபிஷியல் சொல்லியிருக்காங்க. போடு போடு. 6 மாசம் வேலை இல்ல, ப்ரமோஷனும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நீங்க அர்ஜென்ட்டா 5 lakhsக்கு ஒரு லோன் போட்டிருக்கீங்க. இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி சாங்ஷன் ஆயிருக்கு உங்களுக்கு. எஸ் சார். அதை இன்னும் 1 monthக்குள்ள நீங்க திருப்பி கட்டணும். அது மட்டும் இல்லாம இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு பேங்க்ல இருந்து எந்த சலுகையும் கிடையாதுன்னு பேங்க் அபிஷியல் சொல்லியிருக்காங்க. அடே அண்ணே கபாலி. ஐயோ, அரவிந்த் அண்ணன் எப்படி அதை திருப்பி கட்டுவாரு? ஏற்கனவே கையில இருக்கிற காசையும் போட்டு மேற்கொண்டு 5 லட்ச ரூபா லோன் வாங்கி தானே ஒத்திக்கு அமௌண்ட் கட்டினாரு.
இருந்த காசையெல்லாம் போட்டு இப்போத்தையும் ஊர்ல நிலம் வேற வாங்கியிருக்காரு. நம்ம கருப்பண்ணை வீடு பார்க்கறதுக்கு கூட போனார்ல, ஆமா. அண்ணன் சிரிச்சுக்கிட்டே நான் ஒண்ணுமே பண்ணல, அவராதே வீடு பார்த்தாருன்னு சொன்னார்ல. எனக்கு என்னமோ அந்த வீடு பார்த்து கொடுத்தது கூட நம்ம கருப்பண்ணன்னு தோணுது. இருக்கும். உங்க சஸ்பென்ஷன் ஆர்டரோட சாஃப்ட் காப்பி உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கோம். இருந்து ஹார்ட் காப்பியும் வாங்கிட்டு போயிருங்க. சாரி சார். அவ்வளவுதானா, இன்னும் இருக்கா? அண்ட் ஒன் மோர் திங் அரவிந்த், எஸ் சார். இந்த 6 மாச சஸ்பென்ஷன் முடிஞ்சு நீங்க மறுபடியும் ஜாப்ல சேரும்போது பேங்க் அபிஷியல்ஸ் எந்த ஊருக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அந்த ஊருக்கு தான் நீங்க போயாகணும். இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நீங்க கேட்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது. போடு அப்படி போடு. மானசி மேடம், எஸ் சார். 6 மாசம் கழிச்சு திரும்பவும் இவர் ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது நீங்களும் கூட வந்து சைன் போடணும். ஓகே சார். மிஸ்டர் அரவிந்த், எஸ் சார். 6 மாசம் கழிச்சு நீங்க ரீஜாயின் பண்ணும்போது மானசி மேடம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி சைன் போட்டா மட்டும்தான் உங்களோட ஜாப் செக்யூர் ஆகும். ஓகே சார். இப்ப நீங்க உங்களோட ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு போகலாம். எஸ் சார். தேங்க்யூ சார். பேங்க் சைடுல இருந்து நாங்க தாம்மா உங்களுக்கு தேங்க் பண்ணணும். உங்களோட ஹஸ்பண்டாவே இருந்தாலும் கூட அதை மழுப்பி மூடி வைக்காம பேங்க் ரூல்ஸுக்கு ஒபே பண்ணியிருக்கீங்க. இதுல என்னோட வாழ்க்கையும் இருக்கு சார். ஸோ நான் பெருசா ஒன்றும் பண்ணல. ஓகே மானசி மேம், ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே சார். மலர், மலர், ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். இந்தா உருமாத, இது பேங்க். வா வெளியே போய் பேசிக்கிடுவோம் எதுனாலும். அரவிந்தண்ணே, என்னென்ன இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் இக்கி, நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. ஏ கோழி, வா நாளைப்பனா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிடுவோம். வா போவோம். டீச்சர் பேசிட்டீங்களா? இல்ல பேசல. பேச வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. என்ன டீச்சர் சொல்றீங்க? என்னாச்சு? அது அப்படித்தான். எப்படித்தான்? அது ஒரு பெரிய கதை. அது உங்களுக்கு சொன்னா புரியாது. புரியாதா? சரி விட்டுருவோம். புரியாத கதை எனக்கு எதுக்கு? சரி கிளம்புவோமா? மலர், மலர், நான் சொல்றத கொஞ்சம் கேளு மலர். இல்ல அரவிந்த், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அன்னைக்கு என்கிட்ட பேசுனதுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது. இப்ப அது எதுவுமே இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். என்னதான் எனக்கு உங்க மேல எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னாலும் அன்னைக்கு நீங்க பேசுனதை கேட்டதுல இருந்து உங்களை இத்தனை வருஷமா தேவையில்லாம காக்க வச்சுட்டனே. நம்ம ஒரு வார்த்தை சொன்னோங்கிறதுக்காக இந்த மனுஷன் இத்தனை வருஷமா காத்து கிடந்திருக்காரேன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது அரவிந்த். இப்போ அதுல இருந்து நான் முழுசா வெளியே வந்துட்டேன். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல அரவிந்த். நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது இயல்பாவே எல்லா மனுஷனும் பண்ற ஒரு விஷயம்தான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இத்தனை வருஷமா நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்காக தான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்க வந்தது முதல்ல என்னத்தானே பார்த்துருந்துருக்கணும். ஆனா பார்க்க வரல. அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? உங்களை பார்த்தா எனக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. ஸோ என்ன ஏமாத்திட்டமேன்னு உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். நீங்க ஃப்ரீயா இருங்க. தேங்க்யூ. நான் போயிட்டு வரேன். அரவிந்தோட வாழ்க்கைய நான் தேவையில்லாம கெடுத்துட்டனோன்னு ஒரு நினைப்பு என் மனசுல ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருந்தது கேஎஸ். அதனால என்னோட காதலை உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. சொன்னா நீங்க என்ன நினைச்சுக்குவீங்களோ, எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு தயங்கிக்கிட்டே இருந்தேன். இனிமேல் அந்த மாதிரி எந்த தயக்கமும் என்கிட்ட இருக்காது. அன்னைக்கு கோவில்லையே அவரை வர சொல்லி பேசிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க வேண்டாம், பேங்க்குக்கு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போய் பேசலாம்னு சொன்னீங்க. அது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா கேஎஸ்? இல்லாட்டி இவரை பத்தி எனக்கு எல்லா உண்மையும் தெரியாமே போயிருக்கும். டீச்சர் ம் என்ன ஆச்சு? இல்ல ஏன் அரவிந்த், என்ன விடுங்க, என்கிட்ட நீங்க பேசுனதை விடுங்க. அது என்ன காரணத்துக்காகன்னு எனக்கு புரியல.
ஆனா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் போது எதுக்காக இன்னொரு பொண்ணு பார்க்க போனீங்க? டீச்சர் என்ன சொல்றீங்க? இந்த வாரம் கேஸ் இருங்க, இவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டே ஆகணும். ஏன் அரவிந்த், உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கும்போது நீங்க என்கிட்ட அந்த மாதிரி கேட்டதே தப்பு. இதுல எதுக்காக இன்னொரு பொண்ணை போய் பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க? இல்ல முதல்ல எதுக்காக என்கிட்டயும் அப்படி கேட்டீங்க? ஒருவேளை நான் சரி எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லி இருந்தா அப்ப பொண்ணு கேட்டு என்னை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பீங்க, அப்படித்தானே? ஆமா, நல்லா விடுவாரு உங்க வீட்டுக்காரரு. சொல்லுங்க அரவிந்த், ஏன் அப்படி பண்ணீங்க? உங்க சார் உங்களை திட்டும் போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் போது எனக்கு தான் ஒரு ரிலீஃபா இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தை நான் அப்ப யோசிக்கல பாத்தீங்களா? எதுக்காக என்கிட்ட அப்படி பேசுனீங்க? இன்னொரு பொண்ணையும் பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க. அப்ப உங்க மனசுல என்ன அரவிந்த் இருக்கு? இங்க பாருங்க கேஎஸ், இவரை பத்தி நான் எவ்வளவு வருத்தப்பட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னால ஒருத்தரோட வாழ்க்கையே வீணா போச்சுங்கிற மாதிரி எப்படி பேசினேன். ஆனா இவரு என்னென்ன வேலை பார்த்திருக்காரு தெரியுமா? அப்படி என்ன டீச்சர் ஆச்சு? இவரு குஜராத்ல ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு கேஎஸ். அது மட்டும் இல்லாம இங்க வந்து கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்த்திருக்காரு. இதெல்லாம் பத்தாதுன்ட்டு என்கிட்ட வேற கல்யாணம் பண்ணிக்க கேட்டிருக்காரு. அடப்பாவுமே. இவர் பொண்ணு பார்க்க போனது, என்கிட்ட பேசினது எல்லாத்தையும் யாரோ ரெக்கார்ட் பண்ணி போட்டோ எவிடன்ஸோட பேங்க்குக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. பாருங்களேன், ஊருக்குள்ள நிறைய பேர் போன் கையுமா தான் டீச்சர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல எவனாவது ஒரு வேலையை தவிர இந்த வேலையை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னே ரைட்டு. சரி, எது எப்படியோ அரவிந்த், ஏதோ பண்ணிட்டீங்க, நல்லா இருங்க. கேஸ், நான் கிளம்புறேன். முன்னாடி எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருக்கு. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல பாத்தீங்களா? இவர் என் கூட படிச்சவர் கேஎஸ். நான் இவரெல்லாம் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படித்தான் டீச்சர், இந்த காலத்துல எல்லாம் யாரையும் நம்ப முடியறது இல்ல. கூட படிச்சவங்க, ஏன் கூட வேலை பாக்குறவங்கள கூட நம்ப கூடாது. என்னது, என்ன சொல்றீங்க கேஎஸ்? பொதுவா சொன்னேன் டீச்சர். சரி, நீங்க கிளம்புங்க. நீங்க நீங்க தானே தனியா இருக்கணும். நீங்க கொஞ்ச நேரம் கிளம்புங்க. நான் அப்படியே ஒரு டீ கடையில போய் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு தம்ம போட்டு வரேன். கிளம்புங்க. ஆண்டவா கேஎஸ். என்ன டீச்சர், எதுக்கு எடுக்காலும் இப்படி அதிர்ச்சியானா எப்படி? கிளம்புங்க. போங்க போங்க, நடைய கட்டுங்க. கேஎஸ், தம்முன்னா சிகரெட் தானே? ஆமா, ஏன் உங்களுக்கு வேணுமா? ஸோ இது எல்லாமே உங்க வேலை, அப்படித்தானே? நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். வீரா, உன்னோட போன் ரிங்டோன் ஆடாது? ஆமாண்ணே, கருப்பண்ணே, ஆமாண்ணே. ஹலோ, அண்ணே முதுகலைண்ணே. ஆமா ஆமா, நான் இங்கே பேங்க் வாசல்ல இருக்கேன். எந்த பேங்க்கா? அரவிந்த் சார் வேலை பார்க்குற பேங்க் இல்லை, என்னமே அப்படிலாம் சொல்ல முடியாது. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க, வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம் யா. ஒரு நிமிஷம். எஸ். மானசி உங்களுக்கு எப்போ தெரியும்? சரி, ஓகே ஓகே, எனக்கே புரிஞ்சிருச்சு எப்போன்னு. சரி, அப்போ எனக்கு வீடு பார்த்து கொடுத்தது அதுவும் உங்கள் வேலை தானா? யா, அஃப்கோர்ஸ். ஓ, எல்லாம் ஓகே, நல்லா பண்ணீங்க, வெல் டன். ஆனால் இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? மிஸ்டர் அரவிந்த், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன்னு. ஆனா என்னைக்கு உங்க பக்கத்துல எந்த நியாயமும் இல்லைன்னு எனக்கு தெரியுதோ, அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அடிப்பேன்னு சொன்னனா இல்லையா? சொன்னீங்க, எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. அதான் இப்போ ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்குறேன். நம்பர் 1, என் பொண்டாட்டி தன்னை மறந்த நிலையில இருக்கும்போது நீங்க அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மலர் ஏன் கூட என் வீட்டுல நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நீங்க அவங்கள பேசி டார்ச்சர் பண்ணப்போ நான் ஏதாவது உங்களை பேசினேனா, இல்ல உங்களுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது செஞ்சனா? இல்ல. ஏன்னா நீங்க அப்படி பேசுனதுக்கு முக்கியமான காரணமே மலர் தான். இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் வளர விட்டதுக்கு காரணமும் அவங்க தான். அதனால அந்த பிரச்சனையோட தீவிரம் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அவங்கள நான் ஸ்ட்ராங் பண்ணனே ஒழிய உங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா ஒரு பொண்ணை பாக்குறதோ, ஆசைப்படுறதோ, காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதோ தப்பு கிடையாது. நீங்க அதைத்தான் பண்ணீங்க.
அதே சமயம் அந்த பொண்ணு இப்போதைக்கு உங்க காதலை ஏத்துக்க முடியல, அப்புறமா வந்து சொல்லுங்கன்னு சொன்னப்போ கண்ணியமா அதை ஏத்துக்கிட்டு விலகி இருக்கீங்க. பேசிக்கலி நீங்க ஒரு நல்ல மனுஷன் தான் அரவிந்த். ஒரு பொண்ணு அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அதுக்கு மேல எந்த தொந்தரவும் பண்ணாம அமைதியா விலகி போய் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க நல்லா படிச்சு ஒரு வேலையிலயும் சேர்ந்திருக்கீங்க பாத்தீங்களா? குட். இது பொதுவா எல்லாராலையும் பண்ண முடியாது, ஆனா நீங்க பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் உங்க மேல எனக்கு எந்த கோபமுமே வரல. அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்க கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு மேல உங்களுக்கு ஆசை வந்தது, நீங்களும் அவங்களும் ஒன்னா பழகுனது, அதுவும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். அதுக்கும் உங்க மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஆனா அதோட நீங்க விலகி இருந்திருக்கணும். விலகி இருந்திருக்கணுமா இல்லையா? சரி, பரவாயில்ல. நம்ம ஏற்கனவே ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு ஒருவேளை நமக்காக காத்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நீங்க ஊருக்கு திருவிழாவுக்கு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. வந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தங்க கூட கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா? அது எதுக்கு அந்த தேவையில்லாத கோபம்? இது சேட்டை தானே? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், தான் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு, தன்னை காத்திருக்க சொன்ன ஒரு பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிக்கும் போது எந்த ஒரு மனுஷனுக்கும் முதல்ல வர்றது ஏமாற்றம், அதுக்கப்புறம் தான் கோபம். ஆனா உங்களுக்கு முதல்ல என்ன வந்தது? கோபம் தான் வந்தது. நான் அப்பவே உங்ககிட்ட இதை சொன்னனா இல்லையா, உங்க மேல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு? நம்பர் 2, என் தம்பியை பத்தி என்கிட்டயே தேவையில்லாம பேசினதுக்கு, அதுவும் இலக்காரமா. என் தம்பி விக்கிய அடிச்சிருக்கான், தப்பு பண்ணியிருக்கான். அதுக்கு அவனுக்குரிய தண்டனைய நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க உங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி. நான் அதுக்கு ஏதாவது சொன்னனா? அதுவும் போக ஏற்கனவே போன வருஷம் திருவிழா டைம்ல என் தம்பி மேல நீங்க தேவையில்லாம கைய வச்சிருக்கீங்க. அந்த கணக்கு ஒண்ணு பாக்கி இருந்துகிட்டே இருந்தது மிஸ்டர் அரவிந்த். எனக்கு எதையும் பேலன்ஸ் வச்சு பழக்கம் இல்ல. ஐயோ, நானும் தானே. விக்கிக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனைனா அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை. அதுக்கு நடுவுல நீங்க எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைச்சிங்க? அப்பாடி, அப்ப நான் தப்பிச்சனா? என் பொண்டாட்டி, என் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிற என்ன சார்ந்த யாரையும் ஒரு தடவைக்கு 2 தடவை அனாவசியமா யாரும் உத்து பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்க தேவையில்லாம நிறைய தடவை அவங்கள சீண்டி இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி செய்யணும்னு நினைச்சா எவ்வளவோ செய்யலாம். ஆனா போதும், இத்தோட நிறுத்திக்கலாம். உங்க வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுவும் உங்களுக்காக இல்ல, அதோ உங்க பின்னாடி நிக்கிறாங்கல்ல அந்த பொண்ணுக்காக தான். என் தம்பிக்காக பல வருஷம் காத்திருக்கிற பொண்ணு, என் தம்பியும் ஆசைப்படுற பொண்ணு. அந்த பொண்ணு நீங்க போய் பொண்ணு கேட்டு ஒரு கலாட்டா பண்ணுவீங்க. அதை நான் பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசாம இருக்கேன்னா என்ன நினைச்சீங்க மிஸ்டர் அரவிந்த்? இவன் நம்ம என்ன பண்ணாலும் பேசாம சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு தானே? ஆமா, நீங்க என்ன தைரியத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, செக்யூர் ஜாப்ங்கிறதுனால தானே? அதுக்கு ஒரு ஆப்பு வச்சு உங்களை ஓரமா உட்கார வச்சா என்னன்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த 6 மாசம் சஸ்பென்ஷன். இந்த 6 மாசமும் உங்களுக்கு சேலரி எப்படி? 50%? இப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் வேற 0 அண்ட் 5 lakhs லோன் வேற இருக்கு. அதை இன்னும் 1 monthல திருப்பி வேற கட்டணும். என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் அரவிந்த்? 7 லட்சம் கொடுத்து தேவையில்லாம ஒரு வீட்டை வேற ஒத்திக்கி பிடிச்சி வச்சிருக்கு. அந்த வீட்டுல வந்து குடியிருக்க போறீங்களா எப்படி? குடியிருக்க போறீங்கன்னா டெய்லி என்ன பார்க்கணும். இல்ல காலி பண்ணிட்டு போறதுன்னா மாணிக்கர் சார் இப்போதைக்குள்ள அந்த 7 லட்சத்தை திருப்பி கொடுக்க மாட்டாரு. இப்போ நீங்க வேற பேங்க்குக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறீங்க? என்ன சொன்னீங்க? என் தம்பிய மூளையில உட்கார வச்சிருக்கீங்கன்னு என்கிட்டயே சொன்னீங்கல்ல. அவன் மூளையில தான் உட்காந்துருக்கான். ஆனா 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். வேணும்னா அவனை உங்களுக்கு கடன் கொடுக்க சொல்லட்டுமா? இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ஆனா என்ன நீங்க தான் பேச வச்சிருக்கீங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைய ரொம்ப ஜாக்கிரதையா விடணும் மிஸ்டர் அரவிந்த். அதுவும் என்கிட்ட என் குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பேசி இருந்திருக்கணும். பட் நீங்க அப்படி பேசல. அதுக்குதான் இப்போ இங்க நிக்கிறீங்க. என் பொண்டாட்டி இப்போ இருக்கிற நிலைமையில அவங்கள தேவையில்லாம குழப்பி விட்டதுக்கும் என் தம்பி கிட்ட தேவையில்லாம இலக்காரமா பேசுனதுக்கும் தான் இந்த அடி. இன்னும் நீங்க பண்ணதுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அரவிந்த். அதனால இதோட நிறுத்திக்கோங்க. கருப்பனை கோவப்படுத்தி பார்க்கலாம், சீண்டி பார்க்கலாம், அவன் கையை ஓங்குவான், அவனையும் தூக்கி உள்ள உட்கார வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டீங்கன்னா அது என்னைக்குமே தப்பு கணக்கா மட்டும்தான் இருக்கும். டேய் தம்பிக்குட்டி, இப்ப நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க தேவையில்லாம? அடிக்கிற வெயில்ல இப்படி எல்லாம் வெளியே வரலாமா? போங்க. நீ என்ன செய்யறேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் ப்ரோ. என் ப்ரோவோட ஆக்ஷனை நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இவரு அரவிந்த் சாரு, நான் இவர் அடிப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அரவிந்த் சார், அப்படியெல்லாம் நான் உங்களை அடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் சினிமா ஹீரோ கிடையாது. அப்படி அடிச்சா அடுத்த நிமிஷமே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னத்துக்கு உள்ள வச்சிட மாட்டீங்க என்ன? அதுதானே உங்க பிளான்?
எனக்கு யாரையும் அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது மிஸ்டர் அரவிந்த். யோ அண்ணாத்த எங்களை எல்லாம் கும்மி இருக்க. அது நமக்குள்ள செல்ல அடியா? யாரையும் போய் அப்படிலாம் அடிக்க முடியுமா? அதுவும் நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உங்க மேல எல்லாம் கைய வைக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருப்பீங்களா? ஆக்சுவலி நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணல மிஸ்டர் அரவிந்த். நீங்களா வந்து சிக்குனீங்க, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இப்ப கூட பாருங்க, நான் உங்களை ஒண்ணுமே செய்யல. நீங்களா தான் வீடு பார்க்கணும்னு சொல்லி எங்க வீட தேடி வந்தீங்க. அப்ப கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை நான் வார்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். இவ்வளவு பெரிய வீடு உங்களுக்கு தேவையா, நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு. நீங்க தான் நான் சொல்றதை அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டு தேவையில்லாம 7 லட்சம் ரூபாய் அங்க கொண்டு போய் முடக்கிருக்கீங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. என்ன, எனக்கும் நேரமாச்சு. பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். வட்டா தாலி கட்டி கூட்டிட்டு வந்து கூட சேர்ந்து குடும்பம் நடத்தின நானே என் பொண்டாட்டிக்காக தள்ளி நின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பிளட் இடியட், நீ என்ன வேலை பார்த்திருக்க? இன்னொரு தடவை என் பொண்டாட்டி இருக்கிற பக்கம் திரும்பினியும் ஆஹா, என் பொண்டாட்டிய பத்தி நினைக்க கூட கூடாது. புரிஞ்சதா? புரிஞ்சதா? ம், புரிஞ்சது. அதேதான் என் தம்பிக்கும். என் தம்பிய பத்தி இன்னொரு தடவை ஏதாவது பேசுன, என் தம்பியா உன் முன்னாடி வந்தா கூட தலைய அந்த பக்கம் திருப்பிக்கணும். புரிஞ்சதா? ஒரு தடவை கேட்டாலே பதில் சொல்லணும். புரிஞ்சது. ஒழுங்கா மரியாதையா கட்டிக்கிட்ட பொண்ணோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு. அந்த வீட்டுல இருக்கிறதும் இருக்காததும் உன் விருப்பம். நீ இருக்கணும்னு நினைச்சேனா இருக்கிற வரைக்கும் இருக்கிற தடம் தெரியாம இருக்கணும், சத்தம் காட்டாம இருக்கணும். புரிஞ்சதா? ம், மானசி, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ப்ரோ. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி, பாத்துக்கோங்கம்மா. பட்டுமா? ஓகே ப்ரோ, வாங்க. டார்லிங், பாப்போம். ப்ரோ, வாட செல்லம், கிளம்புவோம். ரொம்ப நேரம் வெயில நின்னா கருத்துருவோம் நம்ம. வா போலாம் ப்ரோ. என் மானசி டார்லிங், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டான் ராஸ்கோல் இந்த அரவிந்த் பைய. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, என் சுவாச காற்றே வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருந்தேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். அடுத்த வேளை டீ குடிக்கிறதுக்கு கூட உன் பொண்டாட்டி தான் உனக்கு காசு கொடுக்கணும். இதுல நீ எப்படி டீ குடிப்ப? காதலை பத்தி நினைச்சு கசிஞ்சு உருகும் போது இன்சல்ட் பண்ணாதடா வீரா. இல்லண்ணே கபாலி அண்ணே, டீ குளிக்கிறதுக்கு கூட மண்ணெண்ணெய் தீப்பெட்டி எல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும். அதை கூட உன் பொண்டாட்டி தானே கொடுக்கணும். இன்சல்டிங். வா வா, நமக்கு அதெல்லாம் சகஜம் தானே, வா. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. அடே, அவங்க வாழ்ந்துக்குவாங்கடா, நீ வா. மஞ்சள் முகத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க. வாழ்க வாழ்க. ஷூ, அடங்க மாட்டேங்கிறானே. என்னே அரவிந்தண்ணே, மானசி, உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னது? என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க நீ? அரு, நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அரு, இங்க வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரே ஷேமா இருக்கு. ஷூதன் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இப்ப பாரு, என் வேலையும் போய் ஷூ, இது எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல.